எல்லாருக்குமே தெரியும். இப்போ போன மாசம் ரிலீஸ் ஆன கங்குவா படத்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா, படம் நல்லா இல்ல, சரியில்ல, ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லி சில விசமிகள் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா படத்த பரப்பிவிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து குறி வச்சு அந்த படத்த வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டே அத தொடர்ந்து சம்பவம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாம் ரசிகர்களுக்கு தெரியாமலாம் இல்ல. அதனால தான் கங்குவா ரிலீஸ் ஆகி சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் படம் நல்லா தான் இருக்குது. படம் அவ்வளவு மோசம்லாம் கிடையாதுயா. படம் ஓகே தான் எங்களுக்கு. ஆனா சின்ன சின்ன குறைகள் இருக்கு. ஆனா இவங்க சொல்லி அடிக்கிற மாரி எல்லாம் அவ்வளவு மோசமா இல்லையே அப்படிங்கிற கருத்தை திரும்ப திரும்ப சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நம்மள பார்த்தோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கங்குவா படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆக வேண்டிய படம் அப்படியே தப்பிச்சு தயாரிப்பாளருக்கு கணிசமான ஒரு அதாவது லாபம் இல்லையோ அவர் நசதன் தப்பிச்சாரு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா 200 கோடிக்கு மேலே வசூல் ஆயிடுச்சு. அதற்கு காரணம் இந்த நெகட்டிவான ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்க்காம போய் அந்த படத்தை முழு மனசோட திறந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த படம் பிடிச்சிருக்குது. ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ கூட பாருங்கள், படம் ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் பார்த்த எல்லாருமே அதைத்தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா நாங்கள் கூட ரொம்ப ரொம்ப சந்தேகத்தோடு தான் பார்த்தோம். ஏன்னா படம் இவ்வளவு நெகட்டிவ் விஷயம் வந்திருக்கு, படம் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு. சரி இருந்தாலும் சூர்யாக்காக பார்ப்போமே அப்படின்னு நினச்சா பார்த்தோம். ஆனால் இப்போ சொல்கிறோம், படம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை நம்ம தியேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ரசிகரும் இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கங்குவா படம் விஷமிகளால் திட்டமிட்டு தான் வீழ்த்தப்பட்டிருக்கு. படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் மோசமான படம் கிடையாது, ஒரு நல்ல படம் தான் அப்படிங்கிறத ரசிகர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கங்குவா டீமுக்கு ஒரு புது உற்சாகமும் தெம்பும் கிடைச்சிருக்குது. இதனாலேயே அவங்க ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி கங்குவா படத்தின் 2ஆம் பாகத்தை ஆரம்பிக்க போகிறது உறுதி அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ உறுதியாகிட்டாங்க. நடுவில் சிறுத்தை சிவர்கள் அஜித்தை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கங்குவா படத்தின் 2ஆம் பாகத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அப்போ ஒரு விஷயத்தில் இங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னா, அவங்களே இந்த 2000 கோடி கலெக்ஷன் ஆகும், வாயை பிளந்துட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஓவர் அதீத நம்பிக்கைகளாக சொல்லும் போது விஷமிகளுக்கும் எதிரிகளுக்கும் ஹேட்டர்ஸுக்கும் ரொம்ப வசதியாக போயிடுது. பார்த்தீங்களா, இவங்க படத்தை புகழ்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி நடுநிலை மனம் கொண்ட ரசிகர்களோட மனசையும் கரைக்கக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ எது எப்படியோ கங்குவா தந்த உற்சாகத்தால், இன்னும் சொல்ல போனால் நடுநிலை ரசிகர்கள் தந்த உற்சாகத்தால் கங்குவா 2 உறுதி அப்படிங்கிறத இந்த வீடியோவின் மூலம் நம்ம சொல்லிக்கலாம்.